இப்போ இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய பழாப்பழம் பழாக்காயில் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க, ஆனால் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பழாக்காய் நிறைய கிடச்சிது அப்படின்னா, செங்காயே கிடச்சிதுன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பலாப்பழம் வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கத்தியோட நிலைமை இப்படி தான் இருக்கும். அதை எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் 2 ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். பலாக்காயை வச்சு நம்ம ஒரு சிப்ஸ் ரெசிபியும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சுவையான ஒரு குழம்பு ரெசிபியும் பார்க்க போகிறோம். அந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே வெரைட்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஊர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மார்த்தாண்டத்தில் இருக்கேன். மார்த்தாண்டத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பழக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்கன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் கூட சக்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த பழக்காயை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கத்தியில் உள்ள பலாக்காய் அரக்கை எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் ஊரில் அரக்குக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அரக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் இந்த மாதிரி காட்டணும் அப்படின்னா ஒரு சைடில் உள்ளதை அப்படியே நம்மளுக்கு உருகிரும். அந்த நெருப்பு படும்போது பார்த்திங்கன்னா அந்த அரக்கெல்லாம் அதுலேருந்து உருகி வர்றது தெரியும். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு இப்படி தொடச்சிட்டோம் அப்படின்னா சுத்தமாகவே நம்மளுக்கு க்ளீன் ஆயிரும். இதே போல் நம்ம மறு சைடும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சைடும் அந்த சைடும் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குன்னு. இந்த மாதிரி நெருப்பில் காட்டிட்டு நம்ம பேப்பரை வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா சுத்தமாக க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து டிஷ் வாஷ் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பசப்பு எல்லாமே நம்மளுக்கு போயிடும், சுத்தமாக க்ளீனாகி கிடச்சிரும். இப்போ நம்ம சிப்ஸ் செய்கிறதுக்கு நம்ம சின்ன பவுலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிப்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும். இந்த மஞ்சத்தூளும் உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா, மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காகவும், உப்பு வந்து அந்த சிப்ஸில் வந்து கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுக்கிறேன். இந்த இரும்பு கடாய் வந்து சூடானதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பலாக்காயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டுறதுனால பார்த்தீங்கன்னா சிப்ஸ் வந்து நல்ல முறுமுறுன்னு வரதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ரொம்ப கனமாக வெட்டிட்டோம் அப்படின்னா வேகவும் செய்யாது. ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் வெட்டும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் வேவும், நம்மளுக்கு முறுமுறுன்னு வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த எண்ணெயெல்லாம் நல்லா சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மஞ்சத்தூள் உப்பு தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். இந்த மாதிரி ஆகும்போது நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம இந்த சிப்ஸை வந்து எடுத்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் நிறையவே கிடைக்கும். நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி ஸ்நாக்ஸு கொடுத்தோன்னால நம்ம கொடுத்து விடலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த மாதிரி சீசனில் கண்டிப்பாக இந்த சிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 10 to 15 days வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நல்லா ஏர் டைட்டான பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த முறுமுறுப்பு போகவே செய்யாது. ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்பவே விருப்பப்படும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த பேட்சும் நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பொரிச்சிட்டு நம்ம அந்த மஞ்சத்தூள் உப்பு தண்ணியை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சிப்ஸு பார்த்திங்கன்னா கேரளா சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறையவே விற்பாங்க. நான் இப்போ கேரளாவில் தான் இருக்கேன். இந்த சிப்ஸ் வந்து ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் வந்து ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி பலாக்காய் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும், குழந்தைங்களுக்கும் விருப்பப்படும். ஸோ இதை வந்து நல்லா ஏர் டைட்டாக நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த முறுமுறுப்பு போகவே செய்யாது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பலாக்காயை வச்சு நம்ம சுவையான ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஷேப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த பலாக்காயை ஒரு சட்டியில் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சமாக வந்து மாங்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும், மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக விடணும். யாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து ஒரு அரைப்பு ரெடி பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 கைப்பிடி அளவு நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ
பாருங்கள் நல்லா வந்து மையாக அரைச்செடுத்தாச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம அதில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பலாக்காய் வந்து வெந்திருக்கான்னு பார்க்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அந்த அரைப்பை நம்ம இதில் சேர்க்கணும். இப்போ இதை எடுத்து நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த அரைப்பை சேர்க்கணும். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அரைப்பை இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இது மட்டும் இல்லைங்க, நெக்ஸ்ட் இதில் ஒரு இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்க்கணும். அதுக்காக நான் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து கேஷ்நட் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 கேஷ்நட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த விழுதையும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு. அதில் இந்த மிக்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து தாளித்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு கூட கொஞ்சமாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. என்கிட்ட இன்றைக்கி சின்ன வெங்காயம் குறைவாக இருந்ததால் நான் சேர்க்கலை. நீங்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து தாளித்தா கூட ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ இந்த தாளிப்பை நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு சீசனுக்கும் பலாக்காய் கிடைக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் வெரைட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான டிப்ஸ் வந்து நிறைய போட்டுட்ருக்கோம். ஸோ டைம் கிடைக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட், தேங்க்யூ.